நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தும். ஓரளவுக்கு பார்த்தா அது உண்மையும் கூட தான். இருந்தாலும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில சில விஷயங்கள நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, காத்திருந்து, அதாவது 100% கத்துக்கிட்டு, நல்ல சிச்சுவேஷன் வரும்போது காத்திருந்து, நல்ல பிராக்டிஸ் எடுத்துட்டு, அத ட்ரேடிங்கில நம்ம வந்து முழு நேரம் இறங்கணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு, ஒரு சாதாரண தொழில்ல நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த வருமானத்தையும், அதாவது பேராசை இல்லாம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணி நம்ம லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வரும்போது மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணாலும் சரி, அதை செட் பண்ணுறதுக்கே நிறைய நேரம் ஆகும். அதுக்குள்ளே வந்து நான் பொதுவாக வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தா மார்க்கெட்டில் வந்துட்டு 30 நாளில் ஒரு 7 நாள் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குது, இல்லை அதிகபட்சம் ஒரு 10 நாள் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குது. அப்போ ஒரு 35 to 40% ஆஃப் டேஸ் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இருக்குது ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. வணக்கம்மா. ஓகே. அப்படி ட்ரேட் பண்ணும்போது வந்துட்டு எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் ஆர்டர் போடுறதுக்கு வந்து நிறைய நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், குழப்பமா இருக்கும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஓஐ பல்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. பட் அதை 100% வந்து நான் யூஸ் பண்ண பழகலை. இருந்தாலும் ஒரு ஆர்டர் போடக்கூடிய அளவுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஆர்டர் போடும்போது ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிட்டா ஓகே தான். எக்ஸிட் ஆகும்போது சம்டைம் வந்து டபுள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கு ஒன்று. இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்எஸ்சிக்கு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடிங் புரோக்கர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு இன்டர்மீடியேட். இவங்க வந்து புரோக்கருக்கும் நம்மளுக்கும் என்எஸ்சிக்கும் ஒரு இன்டர்மீடியேட்டராக வராங்க. ஏன் இது அந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சில நேரங்களில் வந்துட்டு வேலை செய்யாமல் போகிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்னு சொல்லி எனக்கு இதை கொடுத்தவங்க அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு மொபைலில் எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணுறோமோ அதனுடைய போர்ட்ஃபோலியோ பொசிஷன் வச்சுருக்கணும். பொசிஷன் இருந்தது அப்படின்னா, இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இதை சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 100% கற்றுக்கோங்க. இந்த 100% கற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆல் டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் ஒரே கலராக இருக்கும்போது மார்க்கெட் அந்த டைரக்ஷன் போகும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, மார்க்கெட்டில் சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று உண்டு. அந்த சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுல சூப்பர் ட்ரெண்ட் வேலை செய்யுது, பிவட் பாயிண்ட் வேலை செய்யுது, சிபிஆர் வேலை செய்யுது, மூவிங் ஆவரேஜ் வேலை செய்யுது, ப்ரீவியஸ் ப்ரைஸ் வேலை செய்யுது, எல்லாமே வேலை செய்யுது. இதில் ஆர்டர் எடுக்க வேண்டிய இடம், எடுக்கக்கூடாத இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி எந்த இதுலேயும் உறுதியாக சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் நம்ம கேண்டில் மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபஸ்ட் ரூல். ரெண்டாவது வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதத்தில் ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் மட்டும்தான் தெளிவாக ட்ரேட் பண்ண முடியும். அந்த 7 நாள் 10 நாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 70லேருந்து 100 நாள் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் 365 நாளில் ஒரு 7 நாள் தான் நல்லா தெளிவாக இருக்குன்னா, அந்த 7 நாளை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே
கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம், 6 மாசம் ஆயிடும். அத பழகுறதுக்கு. அந்த மாரி பழகுன பிறகு, உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ட குடுக்கும். மத்த நாட்கள்லாம் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாதா? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு நெறைய செட்டப் வேணும். அதாவது என்னன்னா, ஆம் அட் த மனில மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ, அதில கால் ஆப்ஷன்ல ஒரு ஸ்க்ரீன் பெருசா பார்க்குற மாரி இருக்கணும். அந்த ஸ்க்ரீன்ல கூட ஆல் டைம் ஃப்ரேம் இருக்கணும். உதாரணத்துக்கு, இப்ப நம்மளுடைய வீடியோஸ்லலாம் அது பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 9 சார்ட் இருக்கு. கால் ஆப்ஷனுக்கு 9 சார்ட், புட் ஆப்ஷனுக்கு 9 சார்ட். அது இல்லாம எல்லா இண்டெக்ஸும் பார்க்குற மாரி இருக்கு. அதுக்கு ஒரு சார்ட். அதுக்காக ஒரு மானிட்டர். ஆக ஒரு 3, 4 மானிட்டர் தேவைப்படுது. நான் மார்க்கெட் வரும்போது கிட்டத்தட்ட 6 மானிட்டர் பிளான் பண்ணேன். பட் 6 வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாத இருக்குது. ஆ செட் பண்றதுக்கு நம்ம வந்து எல்லா வகையிலும் நம்ம வந்து தயாரா இல்லங்கிற மாரி சிச்சுவேஷன்ஸ் தான் நம்மளோடது இருந்துட்டுருக்கு. இந்த அக்கேஷன்ல இப்போ 3 மானிட்டர் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம லேப்டாப் இருக்கு. அதுக்கு இல்லாம மொபைல் இருக்கு. அதே மாரி ட்ரேட் பண்ண கத்துக்கும்போது 100% கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அடுத்தவங்க சப்போர்ட் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் எப்போதுமே. ஏன்னா, இங்க வந்துட்டு அடுத்தவங்க சப்போர்ட் எதிர்பார்க்கும்போது, நல்லது, கெட்டது 2மே இருந்துட்டுருக்கு. சில நேரங்கள்ல அடுத்தவங்க சப்போர்ட் இருந்தா நமக்கு நல்லாருக்கும். பார்த்து சொல்றதுக்கு நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி இருந்துட்டுருக்கு. சில நேரங்கள்ல அதுவே நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸோ, மார்க்கெட்ட நல்லா கத்துக்கிட்டு, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கு பிறகு ட்ரேடிங் தேவையான இது. இது முக்கியமா வந்து நான் இதில சொல்ல நினைச்சதே, ஆ ஒன் கிளிக் ஓப்பன் ப ஓஐ பல்ஸ் இந்த இத பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. பாருங்க இதுதான் அந்த வெப்சைட்டு. ஒன் கிளிக். இதில போய் தான் இப்ப நம்ம ட்ரேட் பண்றோம். இந்த ட்ரேட் பண்றது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துட்டுருக்கு. அதுமாரி இந்த டேஷ்போர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் அள்ளி விட்டுருக்காங்க. உண்மையிலே நமக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கு. இந்த வசதிகள் இல்லாம, நாலேட்ஜ் இல்லாம தயவுசெய்து ஆப்ஷன் ட்ரேடுக்கு வர வேண்டாம். அதே மாரி ஒரு நாள் நீங்க ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு. எனக்கு வந்து இப்ப இதில கிடைக்கிற ப்ராஃபிட்ட விட 3 மடங்கு, 4 மடங்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட்லயே குடுத்தது. ஆனா, அதில நான் ப்ராஃபிட்ட புக் பண்ணாம, நெகட்டிவ் போயிட்டு, அதுக்கு பிறகு அடுத்தடுத்த ட்ரேட் எல்லாம் நெகட்டிவா போயி, 3வது ட்ரேட்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்றதுக்கு, மார்க்கெட் மூவ்மெண்ட்ட ரெடி பண்றதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கே எனக்கு நெறைய நேரம் ஆயிடுச்சு. அத செட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு. மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷனுக்கு போற மாரி இருக்கு. கால் சைடு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம். எஸ். எல்லாமே ஒரே டைரக்ஷனுக்கு போயிட்டுருக்கு. ஒரு மூவ்மெண்ட் குடுக்குறான். இதில 5 மினிட்ஸ் வந்து அப்ட்ரெண்ட் சிக்னல் குடுத்துருக்கான். இண்டெக்ஸ்ல. எல்லா இண்டெக்ஸும் 5 மினிட்ஸ் உடைய சூப்பர் ட்ரெண்ட் வச்சு போயிட்டுருக்கு. மார்க்கெட் சைடு மூவ் ஆயிட்டுருக்கு.
ஒரு பிவட்லேருந்து அடுத்த பிவட்டுக்கு போயிட்டான். இப்போ இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து இது வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்து இப்போ பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. இங்கே புட்டு சைடில் ஒரு பிவட்டில் போய் நிற்குது. அது மாதிரி நிஃப்டி இண்டெக்ஸில் $450 வரை போயிருக்கிறோம். இப்போ 20லேருந்து 60 பாயிண்ட் 40 பாயிண்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் க்ரீனாக வரும்போது ஒரு டைரக்ஷனுக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு லாங் டைம் தடுமாறினது 5, 10, 15, 20, 25, 30, 40, 45, 50 ஒரு 1 ஹவர் கிட்ட தடுமாறினது இப்போ ஒரு 80 பாயிண்ட் கிட்ட போயிருக்கு. 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 ரூபாயில இருந்து 75 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 பாயிண்ட். ஸோ அந்த கேண்டில் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 5 மினிட்ஸை வந்து உடைச்சிருக்குது, 3 மினிட்ஸை உடைச்சிருக்குது. ஆனால் 1 மினிட் வந்து டபுள் அப் கொடுத்துருக்குறான் சூப்பர் ட்ரெண்டு. ஸோ 1 ஹவர் கேண்டில் கலர் க்ரீன், 1 மினிட் டைம் ஃப்ரேமில் டபுள் அப்பு சூப்பர் ட்ரெண்டு. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேண்டில் 2 கேண்டில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளோதான். 2 நிமிஷம் கூட இல்லை, 2வது நிமிஷத்தில் வேறு லெவலில் இறங்கிருச்சு. ஸோ ஒரு பிவட் பாயிண்ட் வரும்போது அது அடுத்த டைரக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். மார்க்கெட் மூவ் ஆகுறது பிவட் டு பிவட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பிவட்டுக்கு வரும்போது ஒரு ரவுண்ட் ஆஃப் டைம், ஒரு கம்ப்ளீட் டைம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பத்தே முக்கால் 11 மணி, கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு பிறகு மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறான். ரொம்ப நேரம்லாம் இல்லை, 5 நிமிஷம். 5 நிமிஷத்தில் பாதி ஏற்றி பாதி இறக்கிட்டான். உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எதிர்பாராத நேரங்களில் இந்த மாதிரி நடக்கும்போது மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டாம். என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறது வேற. இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா ஆர்டர் எடுக்க முடியாது, ட்ரேட் பண்ண முடியாது, லாஸ் பை லாஸாகவே ஆகிட்டு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பணத்தை லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா 100% கற்றுக்கோங்க. அடுத்து 100% இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுவாங்க வேணுங்கிற அளவுக்கு. அதுக்கு பிறகு இங்கே வாங்க. இதுதான் வந்து என்னுடைய அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. வேணுங்கிறவங்க கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.